ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 5ஆம் தேதியோட எடிட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம இந்த எடிட்டோரியல் கோர்ஸ் அப்படின்றத தினமும் மண்டே டு ஃப்ரைடே தினமும் காலையில் 6 மணிக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்குற பிடிஎஃப் அப்படின்றத நம்ம டெலகிராம் சேனலில் 7 மணிக்கு காலையில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இதை தாண்டி வீக்லி அண்ட் மந்த்லி இந்த பிடிஎஃப்பும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃபை போய்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, டவுன்லோட் பண்ணி படிங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இங்கிலீஷுக்கு வெக்காபுலரி அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், அதனால் அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை கண்டினியூஸாக பார்க்குற மாதிரி இருக்கிற ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அது மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாணவர்களும் நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடப்படுற வீடியோஸ் அப்படின்றது உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனே வந்துடும். ஸோ நீங்கள் மறக்காமல் எல்லா வீடியோவுமே பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு, புது மாணவர்கள் பார்த்து முடிச்ச பிறகு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நான் சொல்லிக் கொடுத்த விதம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காம நீங்களும் ஒரு லைக்கை பண்ணிடுங்க. சரி, ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம அந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். லேர்னிங் ஸ்டெப்ஸ் ஆன் த யூனியன் பட்ஜெட் அண்ட் எஜுகேஷன். ஸோ இப்போ ரீசெண்டாக பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த எஜுகேஷனுக்கு தொடர்பாக என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த எடிட்டோரியலில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்ப்போம். இந்தியா மஸ்ட் ஃபர்தர் ஸ்ட்ரென்தன் இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ ஸ்டார்டிங்கும் நமக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னும் ஸ்கூல் எஜுகேஷனில் இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கம்மியாக தான் இருக்குது. இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணணும், இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷனில் இந்தியா வந்து புஷ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த எடிட்டோரியலோட ஒரு நோக்கமாக இருக்க போகுது. ஓகே, ஒரு சின்ன கருத்து மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ பிசைட்ஸ் சம் ஹை ப்ரொஃபைல் அனௌன்ஸ்மெண்ட் such as an AI Center of Excellence for Education with an allocation of 500 crore. இந்த பட்ஜெட்ல இந்த ஏஏ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்றதுக்கு 5000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது மாதிரி பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி ஃபார் ஸ்கூல்ஸ், the expansion of 5 third generation IITs and increased funding for Indian knowledge system. Budget 2025 has promised higher allocation for the education compared to the last year revised estimates. So போன வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 25ல ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸோட இந்த வருஷம் பட்ஜெட்ல ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு முக்கியமாக எஜுகேஷன் அப்படின்றதுக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பட்ஜெட்டை அலோகேட் பண்ணியிருக்காங்க. There was a 7% increase for the higher education, although the actual expenditure for the 2023-2024 was 10% more. ஓகேவா? ஸோ அப்போவே இப்போ ஃபினான்ஷியல் 24லயே 10% மோராக தான் இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் 24 பட்ஜெட் எஸ்டிமேட்டை விட. ஓகேவா? பட்ஜெட் கிடையாது, பட்ஜெட் எஸ்டிமேட்டை விட. கீ சேலஞ்ச் இன் ஹையர் எஜுகேஷன் இஸ் தட் த ஆம்பிஷியஸ் யூஜிசி ரீஃபார்ம்ஸ் modeled on advanced nations require significant funding. ஸோ இந்த விஷயங்கள், அதாவது இந்த யூஜிசி ரீஃபார்ம்ஸ், இதுக்கெல்லாம் வந்து இன்னும் வந்து தேவையான அளவு ஃபண்டிங் தேவை. For instance, introducing 4-year degree programs allowing students to take courses across multiple institutions, implementing biannual admissions and other structural changes demand. ஓகேவா? ஸோ டிமாண்ட் சப்ஸ்டான்ஷியல் ஃபினான்சஸ். இந்த இடத்துல டிமாண்ட் அப்படின்றது உங்களுக்கு இது ஒரு ஈஸியான வேர்டு தான். ஸோ டிமாண்ட் அப்படின்னா என்ன, சப்ஸ்டான்ஷியல் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துருமா? ஸோ டிமாண்ட் அப்படின்றது ரெக்வஸ்ட். ஓகேவா? கோருதல், ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம். அதே மாதிரி சப்ஸ்டான்ஷியல் அப்படின்றது வேல்யூபிள், உறுதியான. இந்த இடத்துல இந்த வேல்யூபிள், இந்த உறுதியான அப்படின்றது ஃபினான்ஸ் தேவைப்படுது, நிதி தேவைப்படுது. ஓகேவா? இன்னும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை கொண்டு வர்றதுக்கு இந்த இடத்துல பட்ஜெட் தேவைப்படுது. which will inevitably fall upon state governments however. ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள், அதாவது இந்த அட்மிஷன்ஸ், அந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணது, இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வருது. பட் இருந்தாலும் இன்எவிட்டபிளி அண்ட் ஃபாலோ அப்பான் அப்படின்னா என்ன? ஸோ இன்எவிட்டபிளி அப்படின்றது நேச்சுரலி, ஸோ தவிர்க்க முடியாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்கு. ஃபால் அப்பான் அப்படின்றது அட்டாக் சம்மன் ஃபியூஸ்லி அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி. ஸோ இந்த இடத்துல அன்எக்ஸ்பெக்டட்லி அப்படின்ற வேர்ட், அந்த ஃப்ரேஸுக்கு அன்எக்ஸ்பெக்டட்லி அப்படின்றது கரெக்டான ஒரு மீனிங்காக இருக்கும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இது எல்லாமே ஃபாலோ ஆகுது. ஸோ அப்போ பட்ஜெட் 2025 does not appear to adequately address this financial concern. ஸோ இருந்தாலுமே இப்போ வந்திருக்க இந்த 2025 பட்ஜெட் வந்து இந்த விஷயங்களுக்கு கரெக்டான ஒரு அட்ரஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. த ரிலீஸ் ஆஃப் த ஏஎஸ்இஆர். இந்த இடத்துல உங்களுக்கு ஏஎஸ்இஆர் அப்படின்னா என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். கரெக்டா தானே? ஸோ ஏஎஸ்இஆர் மீன்ஸ் ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன்
ரிப்போர்ட். ஸோ எவ்ரி இயர் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுவாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். ரிப்போர்ட் இந்த சேம் வீக் as a union budget highlighted gaps in India's school education system, particularly in the foundational literacy and numeracy, FLN அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோமா, இங்க கவனிங்க, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி இஸ் த எபிலிட்டி டு ரீட், ரைட் அண்ட் டூ பேசிக் மேக்ஸ். இட் இஸ் அ கீ பார்ட் ஆஃப் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 2020. ஸோ இந்த எஃப்எல்என் அப்படின்றது ஒரு கிரைட்டீரியா, ஒரு ஃபினாமினா. அந்த ஃபினாமினா அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தைகள் வந்து அவங்களால படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக் மேக்ஸை போட தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இந்த எஃப்எல்என் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா. கிளியர் தானே? இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு தானே? சரி, இப்போ இந்த லைனுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ யூனியன் பட்ஜெட்டுக்கு முன்னாடி யூனியன் பட்ஜெட் சேம் வீக்ல தான் இந்த ஏஎஸ்இஆர் ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. ஸோ இன்னைய கேள்வி என்ன அப்படின்னா, யார் வந்து இந்த ஏஎஸ்இஆர் ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க? ஓகே, எந்த ஆர்கனைசேஷன், யார் வெளியிடுறாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதில் என்ன சொல்றாங்க, இப்போவுமே இந்தியாவோட ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம்ல கேப்ஸ் இருக்கு, பர்டிகுலராக இந்த எஃப்எல்என்ல இருக்கிறது அப்படின்றாங்க. யாரு? ஏஎஸ்இஆர் ரிப்போர்ட் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. சரி, ரெண்டாவது பேராகிராஃப் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். while the report indicated that learning losses from the COVID-19 pandemic, ஸோ கொரோனா டைம்ல ஸ்கூல் காலேஜ் எல்லாமே க்ளோஸ் பண்ணாங்க, அது வந்து இப்போ ரெக்கவர்ட் ஆகிட்டு பீன் ரெக்கவர்ட் அண்ட் இன் சம் கேசஸ் எஃப்எல்என் லெவல்ஸ் ஆர் அட் தியர் ஹையஸ்ட் எவர். இந்தியா ஸ்டில் ஹாஸ் some way to go before achieving full FLN, the 2026 and 27 target under the Nipun Bharat ஸ்கீம். ஸோ இன்னி நாளோட ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நிபுன் பாரத் ஸ்கீம் அப்படின்னா என்ன, எப்போ லான்ச் பண்ணாங்க, இதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு நீங்க சொல்லுங்க. ஸோ இந்த நிபுன் பாரத் ஸ்கீம்ல இந்த எஃப்எல்என் அப்படின்றத ஃபினான்ஷியல் 27 அச்சீவ் பண்ணணும். பட் இந்தியா இந்த டைம்ல இப்போ இந்த டைம்ல 2025 நம்ம இப்போ இந்த டைம்ல கரெக்டா அதோட ஹையஸ்ட் லெவல்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் நிறைய விஷயங்களை இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு இந்த எஃப்எல்என் டார்கெட்டை அச்சீவ் பண்றது. சரி, compared to the 2024-2025 revised estimates, school education has been allocated an additional 11,000 crore. ஸோ போன வருஷத்தோட ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டோட நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது ஸ்கூல் எஜுகேஷனுக்கு 11,000 crore அதிகமாக கொடுத்துருக்காங்க. 16% இன்க்ரீஸ். ஓகே, அதே மாதிரி above எனினும் ஓகேவா, as a percentage of the total budget this increase is only 0.12 percentage points. ஓகேவா, ஸோ ஓவரால் பட்ஜெட்டை நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது அதோட லெவல் எவ்வளோ தான் இருக்கு அப்படின்னா 0.12% தான் இருக்கு, bringing the allocation to the 1.55%. In higher education the budget fraction remains unchanged to 0.99%. For higher education வந்து அதேதான் 0.99%, while institutions such as Kendriya Vidyalaya Sangdan continue to receive significant funding. ஸோ இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் ஒரு கரெக்டான ஒரு பட்ஜெட் போயிருக்கு. The increase does not reflect higher inflows to the states. ஸோ இந்த இன்க்ரீஸ் அப்படின்றது ஸ்டேட்ஸுக்கு ஹையரான பட்ஜெட் அலோகேட் ஆகலை இந்த எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். விச் ஆர் பிரைமரி இம்ப்ளிமெண்டர்ஸ். நல்லா கவனிங்க, பிரைமரி இம்ப்ளிமெண்டர்ஸ் ஒரு ஸ்டேட்ஸ் தான் இந்த எஜுகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல முதன்மை வகிக்குது ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ். த சென்டர் ஹாஸ் பீன் keen on fully implementing the national education policy which proposes 5+3+3+4 சிஸ்டம். ஓகேவா, ஸோ நம்மளோட இப்போ 2020 ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்கல்ல, அந்த எஜுகேஷன் பாலிசி வந்து எதை ப்ரொபோஸ் பண்ணுது அப்படின்னா 5+3+3+4 அப்படி நம்ம படிக்கிறது தான். ஓகேவா, நம்ம ஸ்கூல் படிக்கிறோம், அதை தான் இந்த இடத்துல அப்படி சொல்றாங்க. சிஸ்டம் தட் இன்க்ளூட் 5 years of early education cap up to the class 3. Early education is being prioritized as a key டு அச்சீவிங் தி ஃபுல் எஃப்எல்என். ஓகேவா, இந்த ஏர்லி எஜுகேஷன் வந்து ஒரு முக்கியமான கீயா பார்க்குறாங்க. எதுக்காக அப்படின்னா எஃப்எல்என் அச்சீவ் பண்ணுறதுக்கு. பட் கிரிட்டிக்கல் கேப் ரிமைன்ஸ் த 2 years பிஃபோர் கிளாஸ் 1 ஆர் மேனேஜ்ட் பை தி அண்டர் பெய்ட் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ். ஸோ கிளாஸ் 1 வந்து 2 years, அதாவது நம்ம எல்கேஜி யூகேஜின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து யார் இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹூ ஆர் ஆல்ரெடி ஓவர் போர்ன், அவங்களுக்கு ஆல்ரெடியே நிறைய ஒர்க் இருக்கு. அண்ட் அஃபோன் லேக் ஆஃப் அடிக்யூட் ட்ரைனிங், அவங்களுக்கு கரெக்டான ட்ரைனிங்குமே கிடையாது டு டெலிவர் ஆன் எஃப்எல்என் கோல்ஸ். இந்த எஃப்எல்என் கோல்ஸை டெலிவரி பண்ற அளவுக்கு, அதாவது அந்த அட்டைன் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுக்கல. ஃபோக்கஸ்டு எஃப்எல்என் டிரைவ் இஸ் pivotal to achieving a full FLN, a prerequisite for building a highly skilled workforce and leveraging India's demographic dividend. ஓகேவா, ஸோ இந்த எஃப்எல்என் நம்ம வந்து அச்சீவ் பண்ணாதான் இந்தியாவை வந்து ஒரு சூப்பரான எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸாக கிரியேட் பண்ண முடியும். நம்ம வந்து சின்ன வயசுலேயே அந்த பேசிக் மேக்ஸ் இல்லைன்னா ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது இதெல்லாம் கற்றுக்கிட்டாதான் நம்மளோட அந்த ஸ்கில் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு போட்டுருவாங்க, விதை போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் அந்த வயசுல நம்ம வந்து நம்மளோட ஸ்கில்லை வளர்க்க ஆரம்பிச்சு நம்ம
லைஃப் லாங் உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது. ஸ்கில்லை வளர்க்குறது அப்படின்றது நான் வந்து ஒரு 35 வயசு வரைக்கும் 30 வயசு வரைக்கும் நான் படிப்பேன், அதுக்கு மேலே நான் என்னோட ஸ்கில்லை கற்றுக்க மாட்டேன் அப்படின்றது மைண்ட் செட்டே வேண்டாம். நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம், நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுவும் நல்லது தான் ஒரு வகையில். ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் டிபெண்டிங் ஆன் த ப்ராக்ரஸ் மேட், த கவர்மெண்ட் மஸ்ட் ஃபர்தர் ஸ்ட்ரென்தன் ஸ்கூல் எஜுகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டை. ஸோ வரப்போகிற வருடங்களில் இந்த ஸ்கூல் எஜுகேஷனுக்கு இந்த பட்ஜெட்டை இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணணும், இன்னும் நிறைய பட்ஜெட் அலோகேட் பண்ணணும் டு என்ஷூர் இந்தியா மீட்ஸ் இஸ் ஃபுல் எஃப்எல்என் டார்கெட். ஸோ ஃபினான்ஷியல் 27க்குள்ள இந்த எஃப்எல்என் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு பட்ஜெட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். டைம் இஸ் ஆஃப் த எசன்ஸ் அப்படின்றத சொல்லி இந்த எடிட்டோல முடிக்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியல, இது வந்து ஒரு ஃப்ரேஸா இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்கப்பா. ஸோ டைம் இஸ் ஆஃப் தி எசன்ஸ் அப்படின்றது இஸ் அ ஃப்ரேஸ் தட் மீன்ஸ் சம்திங் மஸ்ட் பி டன் குவிக்லி. ஸோ ஒரு விஷயத்தை சீக்கிரமா செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம எந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டைம் இஸ் ஆஃப் த எசன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். சூப்பரான ஒரு ஃப்ரேஸ், இதை மனசுல வச்சுக்கோங்க. நீங்க சும்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சும்மா பேசக்குள்ள, இப்போ படிக்கிறீங்க, டீமாக உட்காந்து படிப்பீங்க, அந்த டைம்ல வந்து நீங்க இந்த ஒரு ஃப்ரேஸ் சொல்லக்குள்ள டக்குன்னு எல்லாருக்கும் ஒரு ஒரு கலகலப்பா வந்து இது மைண்ட்ல நிற்கும். ஓகே, டைம் இஸ் ஆஃப் த எசன்ஸ் அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்ம சீக்கிரமா செய்யணும் அப்படின்றத நீங்க இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ள யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைய செஷன் எப்படி இருந்தது அப்படின்றது எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்க. ஸோ இந்த வெக்காபுலரி பிடிஎஃப் உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம டெலகிராம் சேனலுக்கு போங்க. ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணி படிங்க. படிச்சுட்டு இந்த பிடிஎஃப் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ படிச்சிட்டிங்களா படிக்கலையா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்க. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் அதுதான். இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் தினமும் காலையில் கொடுத்துட்ருக்கோம். தினமும் காலையில் 6 மணிக்கு வீடியோ கொடுத்துட்ருக்கோம், 7 மணிக்கு பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம், மந்த்லி வீக்லி பிடிஎஃப்பும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் இன்னும் நிறைய மாணவர்களை கொண்டு போய் சேர்க்கறது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரியா? சரி, நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ நாளைக்கு சூப்பரான ஒரு எடிட்டோரியலோட உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஆல், பபாய்.